எதுக்காக நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இப்போ வந்து வெறும் தேங்காயை மட்டுமே நம்ம நம்பி இருக்கிறோம். ஊடு போய் பண்ணுங்க நம்ம சொல்றோம், இருந்தாலும் நிறைய விஷயங்களை செய்ய முடியறது இல்லை. அப்போ வேற ஏதோ அவங்களுக்கு வருமானம் கொடுக்க அப்படின்னா, முக்கியமா சின்ன விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வந்து இந்த விளக்குமாறு வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த விளக்குமாறு வந்து கையில கிழிக்கிற வேலை வந்து நம்மளால பண்ண முடியாது. அதுக்காக மிஷின் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். மிஷின் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், பார்த்து அது சரியா ஒர்க் ஆகுதா, அது வந்து வேலைக்கு ஆகுமா, இது எல்லாமே செக் பண்ணி இப்போ முறையா வந்து அது நடக்குங்கிற உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு தேவையான மார்க்கெட்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிஷினில் வந்து விளக்குமாறை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுத்துருக்கோம். இப்போ 2-3 பெண் விவசாயிகள் வந்து இதை பண்ண தயாராக இருக்காங்க. மேபி அடுத்த மாதம் வந்து அதுக்கான முழு முயற்சி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட வருவாயோட வளர்ச்சி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 2023-24 வந்து வெறும் நம்ம 11 லட்சம் நம்ம பண்ணியிருந்தோம். அதான் நம்மளோட ஸ்டார்ட் பண்ண வருஷம். 23-24 11 லட்சம் பண்ணியிருக்கோம். 24-25 வந்து பார்த்தீங்கன்னா 1.7 crore பண்ணியிருக்கோம். ஸோ 11 லட்சத்திலிருந்து 1,71 லட்சம். இதுதான் வந்து நம்ம போன வருஷத்தோட நம்மளோட டேர்ன் ஓவர் சொல்ல முடியும். ஸோ 1,21 கோடி நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தான இந்த வருஷத்துல இந்த 5 மாசத்துல, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே, செப்டம்பர் 10 தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3.5 கோடி ரூபாய் வந்து வருமானம் பண்ணியிருக்கோம். 3.5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். இதை பற்றியான ஒரு நிதிநிலை அறிக்கையை வந்து இப்போ பாலுனா வந்து சமர்ப்பிக்க வந்து நான் தாழ்வு கேட்டுக்கிறேன்.